நீங்கள் வந்து சிலம்பம் வந்து அந்த வயசுலேயே வந்து ஒரு 100 எட்ஸில் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் மாதிரி கற்றுக்கிட்டீங்க. தண்ணியிலலாம் பயிற்சி ஆமாம் பண்ணியிருக்கீங்க. சாருடைய சிலம்ப வித்தையை என்னைக்கா பார்த்துட்டே இருந்திருக்கீங்களா? சார். அவர் ஸ்டைல் யாரும் பண்ண முடியாது சார். வேகம் என்னோட வேகம் அவர்கிட்ட வரல. ம். அவர் ஸ்டைல் அப்படியே நின்று அப்படி ஃபால் பண்ணி அப்படி நிற்பார்ல சார். சத்தியமாக யாருக்கும் வராது, எனக்கெல்லாம் வராது. அவர் ஸ்டைலு அந்த கத்தி அப்படி இப்படி அப்படி நிற்பார் சார். அட்டே ஷே, நான்லாம் ட்ரை பண்ணுவேன், கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பேன், முடியாது. அது நேரில் பார்த்துருக்கீங்களா சார்? ஆ நேர்ல நேரில் நான் சண்டை போட்டிருக்கேன், கத்தி சண்டை போட்டிருக்கேன். அவரோட? ஆமாம், சிலம்பு சண்டை போட்டிருக்கேன் அவர் கூட, செடி குச்சி போட்டிருக்கேன், ம். மான்கவ் சண்டை போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது சார். அவர்லாம் யோகாசன நிபுணர், சண்டையில் பெரிய ஆள், மந்திரத்தில் பெரிய ஆள், அவர் எல்லாத்துலேயுமே பெரிய ஆள். அவர் எதுலேயுமே அவர் தோல்வியெல்லாம் கிடையாது அவருக்கு. அவர்கிட்ட இருந்தவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருப்பாங்க சார். அதாவது என்ன சொல்கிறது, சந்தன கூடத்தில் வந்து சந்தனமாகவே மாறிடுவோம் இல்லையா, சந்தன கட்டையிலே இருந்தால் அது மாதிரி அவர் கூட இருந்தவங்க எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. ஒருத்தங்க கூட தோற்றுக்க மாட்டான். ஒரு ஆள் கூட அவர் கூட இருந்தவங்க தோற்றதை சொல்லவே முடியாது, தோக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி மாபெரும் கடவுள் அவர். அந்த கடவுள் இருந்தால் தான் எனக்கு பாக்கியம்.